வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. வணக்கம் குரூப் 1. இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா, உங்களை தொடர்பு கொள்ள அல்லது சந்திப்பதில் உங்கள் நபரை தடுப்பது எது அல்லது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வாசிப்பு. ஆகையால குரூப் 1 தயவு செய்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இங்க யாரோட பேரு, ராசி, நட்சத்திரம்லாம் நம்ம இங்க சொல்லி பார்க்கல. இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினதை எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா நீங்க அதை தவிர்த்துருங்க. சரி, குரூப் 1 உங்களை தொடர்பு கொள்ள சந்திப்பதில் உங்கள் நபரை தடுப்பது என்ன அல்லது எது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வாசிப்பும் அதுதான். பார்க்கலாம் அவங்க இங்கே என்ன சொல்கிறாங்க. குரூப் 1 உங்களை தொடர்பு கொள்ள சந்திப்பதில் உங்கள் நபரை தடுப்பது எது என்ன. நம்ம இங்கே 1 2 3 செய்திகள் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். தேவைப்பட்டதுன்னா நம்ம கிளாரிஃபிகேஷனுக்கு நம்ம இங்கே எடுக்கலாம் செய்தி. சரி, முதல் செய்தி என்ன சொல்கிறாங்க அங்கே அப்படி பார்க்கலாம். 7 of Pentacles வந்திருக்கு. 7 of Pentacles அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ அவங்க எதுவும் பெருசாக தடை அப்படிங்கிறது கிடையாது. அவர்கள் அவங்களுடைய வேலையில தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இந்த குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுடைய நபருக்கு இப்போ ஒரு புது உத்தியோகம் ஏதேனும் கிடைச்சிருக்கு, புது வேலை, புது பதவி. இந்த 2 விஷயங்கள் இப்பொழுது இவர்களுடைய வாழ்க்கையில இப்போ நடந்திருக்கு. அதனால அதுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதுல ரொம்ப கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி. சரி, இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் செய்திகளையும் நம்ம பார்த்துட்டு இன்னும் ஒரு செய்தி இங்க சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். 2வது செய்தி இங்க 2 of Pentacles பார்த்தீங்களா, அதே தான். சரி, அப்போ இது எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அப்போ இவங்க தன்னையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு உத்தியோகத்தையும் பார்த்துக்கிட்டு அப்படி அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இவர்களுடைய தடை ஏன் அவர்கள் இன்னும் உங்களுக்கு தொடர்பு கொள்ளலை அப்படின்னா, அப்போ இதற்கு முன்னாடி இவர்களுக்கு ஏதாவது உத்தியோகத்தில் பிரச்சனை இருந்திருக்கலாம், பணம் சம்பாதிக்கிறது, பண விஷயத்துல கடன் பிரச்சனைகள் ஏதேனும் இங்க இருந்திருக்கு. அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில பெரிய தடையாக இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு செய்தி. 2வது, வேலை இல்லாம கூட இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இங்க சொல்றாங்க. இப்பொழுது அவர்களுக்கு புது உத்தியோகம், நல்ல ஒரு பதவியும் இங்க கிடைச்சிருக்கு. உங்களுடைய நபருக்கு ப்ரொமோஷனும் இங்க கிடைச்சிருக்கு. அதனால அதில் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு அதை அவங்க சமப்படுத்திக்கிட்டு ஜகல் பண்ணிக்கிட்டு இங்க அவங்க அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் சொல்றாங்க. 2மே பென்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது வாழ்க்கையை இப்பொழுது ரொம்ப யோசிச்சு மெதுவா முன்னோக்கி அங்க கொண்டுகிட்டு போறாங்க. அதாவது தன்னுடைய வாழ்க்கையில என்ன தேவை, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இனிமேல எதுலேயுமே அவசரப்படக்கூடாது. அது பணமா இருக்கட்டும், உறவா இருக்கட்டும், அதேதான் குடும்பமா இருக்கட்டும், எதுலையுமே நம்ம அவசரப்படக்கூடாது. நம்ம அப்படி சொல்றது அவசரப்பட்டது அதெல்லாம் போதும். இனிமேலும் நம்ம பொறுமையா தான் சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது ஒரு தன் உணர்வு இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே சமயத்துல நான் முன்னாடி சொன்னது போல ஒரு புது உத்தியோகமோ புது பதவியோ சம்பள அதே தான் ஏதாவது ஒரு காசு விஷயம், இந்த மாதிரியான விஷயத்துல தான் இப்போ அவர்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு அதுல கவனம் செலுத்திக்கிட்டு வராங்க. இதுதான் அவர்களுக்கு ஒரு தடை. உங்களுக்கு தொடர்பு கொள்ளலை, ஏன்னா they are focusing on themselves அப்படிங்கிறத சொல்றாங்க. 10 of Swords. அப்போ கண்டிப்பா நீங்கள் இருவருமே எந்த தொடர்புலையும் இல்லை. இது முழுமையாக உங்களுக்கு ஒரு பிரிவு ஏற்படுத்தி விட்டது. நீங்கள் இருவருமே வேண்டான்னு சொல்லி நீங்க முடிச்சுக்கிட்டீங்க. ஒன்று, சில பேர் அதே தான் நீங்க வேண்டாம்னு சொல்லி முடிச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது தான் ஒன்று. 2வது 10 of Swords இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு துரோகம் ஏதோ இங்க ஒன்று நடந்திருக்கு. அது எல்லாருக்கும் சொல்லப்படலை. குரூப் 1 ரொம்ப ஸ்மால் குரூப்புக்கு மட்டும்தான் அந்த செய்தி இங்க சொல்லப்படுது. ஏதேனும் ஒரு துரோகம் இங்க நடந்ததுனால தான் நீங்க இந்த நபரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டீங்க. பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிறத பிரிஞ்சு வந்துட்டீங்க. ஆனா இந்த நபர் இந்த 1 2 இவர்களுடைய 2 சப்போர்ட்டிங் கார்ட்ஸை வைத்து 10 of Swords வைத்து பார்க்கும் பொழுது இந்த நபர் குரூப் 1 உங்களுடைய நபர் மனதளவில் மிகவும் வருத்தப்படுறாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு தவறை பண்ணிட்டோமே, அல்லது துரோகம் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா, ஆமா நம்ம இந்த மாதிரி ஒரு துரோகத்தை இப்படி ஒரு நபருக்கு நம்ம பண்ணிட்டோமே, இப்படி ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் நம்ம பண்ணிட்டோமேங்கிற மன வருத்தம் இருக்கு.
கிட்டத்தட்ட மன உளைச்சல்ல கூட அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இதை நீங்க பண்ணியிருந்தாலும் கூட உங்களுக்கும் அதே தான், ஆமாங்க நான் அந்த மாதிரி தவறு பண்ணியிருந்தேன், பட் நாங்களே பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிறது. அப்ப ஏதோ ஒரு கசப்பான அனுபவம் இங்க நடந்ததுனால தான் நான் ஆரம்பத்திலே ஒரு செய்தி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த நபர் எதிலையுமே இனிமேல் அவசரப்பட மாட்டாங்க. எதையுமே பொறுமையா எடுத்து நம்ம செயல்படணும், பொறுமையா போகணும். நமக்கு இப்பொழுது என்ன முக்கியம், நம்ம அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்போம், மற்ற விஷயங்கள் எல்லாம் பிறகுதான் அப்படிங்கிறது தான் உங்களுடைய நபர் இங்க சொல்றாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செய்திகள் சொல்லப்படுது. ஸோ தடை ஏன் தொடர்பு கொள்ளலை, என்ன தடை உங்களுடைய நபர் அப்படின்னா, தே ஹேவ் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் அ வெரி டார்க் எனர்ஜி. ஏதோ ஒரு இருட்டான சக்தியை அவர்கள் அனுபவிச்சுட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில். துரோகமாக இருக்கலாம், ரொம்ப 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 என்ன 10 of Swords அப்படிங்கிறது மிகவும் ஆழமான கசப்பான ஒரு பிரிவு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. அப்படிங்கிறதுனால தான் எப்படி சொல்றது, தான் மீது ரொம்ப கவனம் செலுத்திக்கிட்டு வராங்க. வேலை இல்லாமல் இருந்திருப்பாங்க, இப்போ வேலை கிடைச்சிருக்கு. சில பேருக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கு. சில பேர் என்ன என்னுடைய வாழ்க்கையில் குறைபாடோ அதுக்கு முக்கியத்துவம் தான் இங்கே கொடுத்துக்கிட்டு வராங்க அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க குரூப் 1. சரி, நம்ம இன்னும் ஒரே ஒரு அறிவுரை செய்தியை இங்கே எடுக்க போகிறோம். வேறு ஏதேனும் உங்களுடைய நபர் எதனால தொடர்பு கொள்ளலை, சந்திக்க வர மாட்டேங்கிறாங்க, எதனால என்ன தடை அப்படிங்கிறதுல வேறு ஏதேனும் செய்தி சொல்ல இருக்கிறாங்களா, அல்லது ஏதேனும் அறிவுரை அல்லது வேறு ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதுல நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்க போகிறோம். குரூப் 1 நம்ம பார்க்கலாம். இங்கே த ஹை பிரிஸ்டஸ், அதே தான் குரூப் 1. என்னை யாரும் தயவு செய்து தப்பாக எடுத்துக்க கூடாது. குரூப் 1 அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நானும் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன். இந்த ஹை பிரிஸ்டஸ்ன்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இவர்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு புது உத்தியோகம் புது உத்தியோகம் கிடைச்சிருக்கு. சில பேருக்கு நல்ல ஒரு பதவி, இதுக்கு முன்னாடி இருந்த பதவியை விட உத்தியோகத்தில் ஒரு நல்ல பதவி இங்கே ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கு. அவர்கள் தான் மீது தான் ரொம்ப கவனம் செலுத்திக்கிட்டு வராங்க. தன்னை ரொம்ப கவனிக்கிறது, தன்னை அழகுபடுத்திக்கிறது, தன்னை நல்லா உடுத்திக்கிறது. தே ஆர் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி முழுமையாக தான் மீது தான் இங்கே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஹை பிரிஸ்டஸ் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ஹை பிரிஸ்டஸ்ன்னு சொல்லும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு உறவு இருந்தாலும் கூட ஹை பிரிஸ்டஸை வைத்து பார்க்கும் பொழுது அது நேர்மையான ஒரு உறவு அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இவர்களுடைய வாழ்க்கையில் இதுக்கு பிறகு ஏதேனும் ஒரு உறவு இருக்கு, வரப்போகுது, அல்லது இவர்களுக்கு வேறு யாராவது மீது விருப்பம் இருந்தாலும் கூட அவர்கள் அந்த உறவின் மீது நேர்மையாக இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு செய்தி ஹை பிரிஸ்டஸ். இரண்டாவது செய்தியை நான் சொல்லிடுறேன். இப்பொழுது இவங்க தன்னுடைய அழகு மீது, தன்னுடைய உத்தியோகம் மீது, பணம், தன்னை நல்லா அழகுபடுத்திக்கிறது, உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்திக்கிறதுனால மற்றவர்களை ஈர்க்கும்படி இப்பொழுது அவங்க இருக்கிறாங்க. அப்போ தே ஆர் டேக்கிங் திஸ் சான்ஸ், இந்த வாய்ப்பை எடுத்துக்கிட்டு தான் அவர்கள் மறைமுகமாக திரைக்கு பின்னாடி தவறான உறவுகளில் ஈடுபடலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இங்கே சொல்லப்படுது. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் இல்லை, குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே இந்த செய்தி சொல்லப்படுது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ நான் அதை தான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னை தயவு செய்து தவறாக எடுத்துக்க வேண்டாம். நம்ம இந்த ஹை பிரிஸ்டஸை மட்டும் நம்ம ஒரே ஒரு முறை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எதனால இந்த ஹை பிரிஸ்டஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அந்த ஃபர்ஸ்ட் மெசேஜை நம்ம எடுப்போம். குரூப் 1 10 of Wands, அதே தான் பாரம், ஆசையாக இருக்குது, ஆசைப்பட்ட சில விஷயங்கள் பிறகு பாரமாகத்தான் முடிய போகுது. அதே தான் இங்கே அதே தான் நானும் சொன்னேன் இல்லையா, அவர்கள் உறவு அப்படிங்கிறத போய் அதான் எல்லாரும் என் மீது ரொம்ப அட்ராக்டாக பீப்புள் ஆர் பிகமிங் அட்ராக்ட் டு மீ, என்னை பார்த்து ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொல்லி என் முன்னுக்கு வரும் பொழுது, என்கிட்ட நல்லா பேசும் பொழுது இவர்கள் அதை தவறாக பயன்படுத்தி அதன் பிறகு இது மிகவும் மிகவும் பாரமான ஒரு உறவுல தான் அவர்கள் திருப்பி போய் உழுவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அல்லது இது இனிமேல நடக்க இருக்கலாம், அல்லது ஏற்கனவே நடந்திருக்கு அப்படின்னாலும் இங்க நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, now they are taking things slow and steady. இப்பொழுது எதையுமே நம்ம பொறுமையா போகுவோம், எதுலேயுமே அவசரப்பட வேண்டாம்,
தனக்கு என்ன வேணும், தான் எப்படி கொண்டுட்டு போகணும் வாழ்க்கையை, எப்படி குடும்பம் வீடு நான் அப்படிங்கிற விஷயத்துல தான் கவனம் செலுத்திக்கிட்டு வராங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இது தான் இங்க சொல்லப்படுது குரூப் 1. இது உங்களுக்கு பொருந்தினதுன்னா நீங்க எடுத்துக்கங்க, பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க. ஸோ தடை அப்படிங்கிறது அவர்கள் தான் வந்து பெருசா எதுலையும் இன்ட்ரெஸ்ட் காட்டல. they are just focusing completely on themselves அப்படிங்கிறத சொல்றாங்க. இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் 1. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம், இது கோவின் ப்ளூ டேரோ. வணக்கம் குரூப் 2. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, உங்களை தொடர்பு கொள்ள அல்லது சந்திப்பதில் உங்கள் நபரை தடுப்பது எது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வாசிப்பு. ஸோ வாட் இஸ் பிளாக்கிங் தெம் or what is stopping them to contact you or to meet you அப்படிங்கிறது தான் இந்த வாசிப்பு. தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க குரூப் 2. இங்கே யாரோட பேர் ராசிலாம் நம்ம இங்கே சொல்லி பார்க்கல. இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினதை எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா நீங்கள் தவிர்த்துருங்க குரூப் 2. சரி, குரூப் 2. உங்களை தொடர்பு கொள்ள அல்லது சந்திப்பதில் உங்கள் நபரை தடுப்பது எது என்ன? உங்களை தொடர்பு கொள்ள சந்திப்பதில் உங்கள் நபரை தடுப்பது என்ன அல்லது எது? ஏன் இவர்கள் வந்து உங்களுக்கு தொடர்பு கொள்ள மாட்டேங்கிறாங்க அல்லது சந்திக்க வர மாட்டேங்கிறாங்க? என்ன இவர்களை வந்து ஸ்டாப் பண்ணுது? எதனால வந்து இவர்களை வந்து அது பிளாக்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே 3 செய்திகள் தேவைப்பட்டதை நம்ம இன்னும் செய்திகளை எடுப்போம் குரூப் 2. ஞாபகத்தில் இருக்கட்டும், இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் 2. முதல் செய்தி இங்கே வந்து 7 of Swords. முதல் செய்தியே இங்கே ஒன்றும் பெருசாக நல்லா இல்லை. இவர்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் இப்போ மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கு. அப்படித்தான் இங்கே சொல்கிறாங்க. ஒன்று ஏற்கனவே மாட்டிக்கிட்டு இப்போ நடந்திருக்கணும் அல்லது ஏற்கனவே நடந்திருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 7 of Swords அப்படிங்கிறது ஒரு ஏமாற்றம், பொய் சொல்கிறது, டிசெப்ஷன். அதுதான் ஏமாத்துறது, பொய் சொல்கிறது. நான் வந்து உன்கிட்ட தான் உண்மையாக இருக்கேன் அப்படிங்கிறது. ஆனால் உங்களுக்கு பின்னாடி வந்து இவர்களுக்கு வேறு ஒரு முகம் இருக்குது. ஒன்று உறவு வாசிப்பில் 7 of Swords அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு பின்னாடி அவர்கள் வேறு பல அல்லது ஒன்று வேறு ஏதேனும் ஒரு உறவுலையும் இவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இந்த வாசிப்பு முதல் செய்தி இங்கே சொல்கிறாங்க. இதில் வேறு இன்னொரு செய்தியும் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அந்த அடுத்த செய்தியை பார்த்துட்டு அதன் பிறகு தேவைப்பட்டால் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம் குரூப் 2. ஸோ 7 of Swords அப்படிங்கிறது இது முழுக்க ஏமாற்றம், பொய். உங்கள் முன்னுக்கு வந்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது, ஆனால் உங்களுக்கு பின்னாடி அவங்க பொய் சொல்கிறாங்க அல்லது வேறு ஏதேனும் ஒரு நபரோடையோ அவர்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு செய்தி. ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கை நம்ம பார்த்துருவோம். பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அப்போ இது ஏற்கனவே நடந்து முடிஞ்சது அப்படிங்கிறது தான் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம கிளாரிஃபை பண்ண தேவையில்ல. 7 of Swords அப்படிங்கிறது இது முன்னாடி நடந்தது. ஆமாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு. அவங்க என்னை இந்த மாதிரி ஏமாத்தினாங்க. அவர்களுக்கு வேறு ஒரு உறவு இருந்தது, அதை என்கிட்ட மறைச்சிட்டாங்க. ஒரு பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, அந்த மாதிரி. பட் இந்த முறை இந்த பர்சன் வந்து நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கிறீங்கன்னா அவர்கள் வந்து ரகசியமாக உங்கள் சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இங்கே அதை தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு சோஷியல் மீடியா மூலியமாக அவர்கள் உங்களை தொடர்பு கொள்ளலாம் அல்லது அதுதான் ஒரு கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் அனுப்பலாம், ஒரு ஃபாலோ ரிக்வெஸ்ட் அனுப்பலாம். அதன் பிறகு நீங்கள் ஏதாவது ஒரு பிக்சர்ஸ் நீங்கள் ஏதாவது அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு லைக் போடுறது, மெசேஜ் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு செய்தி. ஏன்னா ஸ்வார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இங்கே ஒரு கம்யூனிகேஷன் நடக்க இருக்குது. பட் இது எப்படி நடக்க போகுதுன்னா ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலமாக, ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ இன்ஸ்டாகிராமோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அதன் மூலமாகவும் அவர்கள் தொடர்பு கொள்றதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. பட் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து ஒரு ரகசியமாகத்தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வப்போது நீ என்ன பண்ணுற, என்ன செய்கிற, வாட் இஸ் யோர் கரண்ட் ஸ்டேட்டஸ், அந்த மாதிரியான விஷயங்களையும் இவங்க வந்து கவனிச்சுக்கிட்டு வராங்க. நம்ம இவங்களையும் பார்த்துருவோம், நம்ம அப்புறம் சொல்கிறேன். வாவ், த சன் கண்டிப்பாக டபுள் கன்ஃபர்மேஷன். நான் ஆக்சுவலி இவங்களை வந்து கிளாரிஃபை பண்ணணும்னு தான் இருந்தேன் குரூப் 2. பட் எனக்கு இது வந்து ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துட்டாங்க. சூரியன் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இவர்கள் ஏதோ ஒரு வகையில் அப்படி சொல்கிறது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயோ உங்களுடைய நம்பர் ஏதாவது இருந்தாலும் கூட அல்லது மின்னஞ்சல் இமெயில் இருந்தாலும் கூட they will definitely contact you. the sun இங்கே வந்திருக்கு. ஸோ அவர்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகள் இருந்தாலும் கூட அது வந்து எப்படி இருக்குன்னா நேர்மறையான முடிவுகளே வந்து முடியும். இட் வில் பி அ பாசிட்டிவ் அவுட்கம். இப்போ நான் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நான் இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து
எப்படி சொல்றது, மின்னஞ்சல் அனுப்ப போறேன் அப்படின்னு ஒரு முடிவை எடுக்கிறாங்கன்னா அது சக்சஸ்ஃபுல்லாவே அது நடக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ என்ன இருந்தாலும் சரி இதுதான். ஸோ தடை அப்படிங்கிறது இங்க ஒன்றும் பெருசா இல்லை. பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் பிட் ரொம்ப பாஸ் அண்ட் ரிஃப்ளெக்ட் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. இவங்க வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க, தொடர்பு கொள்ளுவோமா வேண்டாமா. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறீங்க, உங்களுடைய ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அதெல்லாம் அவங்க கவனிக்கிறாங்க, பார்க்குறாங்க. நீங்கள் மற்றவங்களோட ஃபோட்டோஸை லைக் பண்ணுறது அந்த மாதிரியும் இங்கேயும் ஸோ அவங்க எல்லாமே ஆக்சுவலி ஃபாலோவிங் தான். அவர்கள் வந்து உங்களை பின்னாடி அமைதியாகத்தான் தொடர்பு எப்படி சொல்கிறது, ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. ஸோ there is a pause அப்படிங்கிறத அது அவங்களே தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. வேறு எந்த ஒரு மூணாவது நபருடைய தொடர்போ அல்லது வேறு ஏதாவது ஒரு தடங்களோ அந்த மாதிரி இங்கே எதுவுமே சொல்லலை. ஏன்னா சன்னே வந்துட்டு அப்படிங்கும் பொழுது இவர்கள் கண்டிப்பாக there is a communication, அதுவும் ஒரு மின்னஞ்சல் மூலமாகவோ ஒரு மெசேஜ் மூலமாகவோ ஒரு சோஷியல் மீடியா மூலமாகவோ கண்டிப்பாக ஒரு மெசேஜ் நடக்க இருக்கு. அது சன் அப்படிங்கும் பொழுது அது பாசிட்டிவாகத்தான் முடிய போகுது, நேர்மறையாகத்தான் அங்கே நடக்க போகுது, முடிய போகுது, முடிவுகளும் அப்படித்தான் இங்கே சொல்லப்படுது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க குரூப் 2. ஸோ தடைகள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. இது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய நபர்கிட்ட தான் இருக்குது. எப்போ பண்ண போகிறாங்க, எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவங்க யோசிக்கிறாங்க, அவங்க கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம என்ன ஒரு செய்தி எடுக்க போகிறோம் குரூப் 2, அவங்க என்ன அறிவுரை எதேனும் சொல்கிறாங்களா அல்லது வேறு ஏதேனும் செய்தி சொல்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். the 9 of wands வந்திருக்கு. அதே தான். அப்போ இந்த நபர் மூலமாக நீங்கள் படாத பாடுபட்டிருக்கீங்க போல இருக்கு. கண்டிப்பாக எல்லாருக்கும் இல்லை, குறிப்பிட்டவர்களுக்கு தான். அதாவது நீங்கள் ஏற்கனவே இந்த நபருடைய உறவில் இருந்து படாத பாடு இருந்திருக்கோம், சவால்கள் இருந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு சில பேருக்கு, எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில பேருக்கு அப்யூசிவான ரிலேஷன்ஷிப். அப்யூசிவ்னா எப்படி சொல்றது, ஒருத்தரை தாக்கி பேசுறது, அந்த மாதிரியான ஒரு உறவாகவும் இங்க இருந்திருக்கு. ஸோ பிரிஞ்சு போயிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் 9 of wands அப்படின்னு சொல்லும் பொழுது நெவர் கிவ் அப். இங்க யாரும் ஒருத்தவங்க இன்னும் விடலை, இன்னும் உங்களை மறக்கலை, இன்னும் உங்களை விடலை. நான் விட மாட்டேன், நான் என்னால் மறக்கவும் முடியலை, நான் மறுபடியும் இன்னும் கடைசி ஒரு முறை உனக்கு நான் தொடர்பு கொள்ள போகிறேன், இந்த முறை நீ என்ன பதில் சொல்ல போகிற அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த 9 of wands சொல்கிறாங்க. இது எல்லாம் ஒரு செய்தி குரூப் 2. கடைசியாக இந்த 9 of wandsக்கு பிறகு the 10 of wands வரும். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 10 of wands அப்படிங்கிறது உறவு வாசிப்பில் வராங்க. 9 wandsக்கு பிறகு 10 of wands அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் விருப்பப்பட்டு தான் இந்த உறவில் போகிறீங்க. நான் ஒத்துக்கிட்டேன், நான் இந்த நபரை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா 10 of wands அப்படின்னு சொல்லும் பொழுது ஆசைப்பட்ட ஒரு விஷயம் பிறகு பாரமாக வந்து முடியும் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் குரூப் 2. ஸோ என்ன இருந்தாலும் சரி, முடிவுகள் உங்கள் கையில். அவங்க மறுபடியும் வந்து பேசுகிற, பிகாஸ் இந்த நபர் கண்டிப்பாக உங்களை மறக்கலை, இன்னும் ஒரு வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க வந்து உங்கள் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, உங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்போ பேச போகிறோம், என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத நல்லா ஒரு யோசித்து தான் உங்கள் முன்னாடி வந்து பேச இருக்கிறாங்க. முன்னாடினா ஐ மீன் த்ரூ சோஷியல் மீடியாவோ இல்லை ஒரு மின்னஞ்சல் மூலமாகவோ எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் அது நேர்மறையாகவே அந்த முடிவுகள் இருக்க போகுது. ஆனால் நீங்கள் பிறகு ஒத்துக்கிறீங்க, இந்த மாதிரி கசப்பான நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்காம, நம்ம பிரிஞ்சிட்டோம், சவாலான உறவு தான், மறுபடியும் நீங்கள் கொடுக்குறீங்க, வாய்ப்பு தரீங்க அப்படின்னா ஆசைப்பட்ட ஒரு விஷயம் பிறகு இது பாரமாகவே முடிய இருக்குது. ஸோ என்ன இருந்தாலும் சரி, யோசித்து நிதானமாக முடிவுகளை எடுங்க. நான் இன்னும் கடைசி உங்களுக்கு ஒரு செய்தி எடுக்க போகிறேன் குரூப் 2. நான் குரூப் 1க்கு கூட இந்த அளவுக்கு நான் எடுக்கலை, ஆனால் அவங்க வேறு என்ன ஒரு செய்தி இங்கே சொல்கிறாங்க, அதனால தான் நான் அந்த செய்தியை எடுக்கிறேன். அது சில பேருக்கு அறிவுரையாக இருக்கலாம், சில பேருக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கலாம், சில பேருக்கு ஒரு வார்னிங்காகவும் இருக்கலாம். நம்ம பார்ப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 2 9 of pentacles. கடவுளே, நான் உண்மையில சொல்ற பாருங்க, 9 of wands, 9 of pentacles. இது வந்து எப்படி இருக்குன்னா, நிறைய யாரோ ஒருத்தவங்க வந்து ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. they are keep thinking about you every single time. ஒவ்வொரு முறையும் அவர்கள் உங்களை நினைச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்க இன்னும் அவர்களுடைய மனசுலையும் புத்திலையும் இருக்கிறீங்க அப்படிங்கறத சொல்ல வருது.
அதே சமயத்தில் 9 ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படிங்கிறது நான் முழுக்க முழுக்க ஆசைப்படுறேன், நான் இந்த நபரோட பேச நான் விருப்பப்படுறேன், இன்னும் ஒரு வாய்ப்பு எனக்கு வேணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. 9 ஆஃப் பென்டிகல்ஸ் நம்ம இந்த பறவை பார்க்கும் பொழுது நான் எப்பொழுதும் என்னுடைய வாசிப்பில் சொல்லியிருக்கேன், 9 ஆஃப் பென்டிகல்ஸ்னாலே நல்ல சகுனம். உங்களுக்கு இங்கே சூரியனே வந்துட்டு அப்படிங்கும் பொழுதும் இதுவும் அதே தான் சொல்கிறாங்க, நல்ல சகுனம், நல்ல நேரம். அண்ட் இந்த பறவை நம்ம இங்கே பார்க்கும் பொழுது ஒரு மெசேஜ் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ, உங்களை நோக்கி ஒரு நல்ல செய்தி வந்துகிட்டு இருக்கு. அது என்ன செய்தி என்னன்னு இங்கே பெருசாக சொல்ல, பட் இது வந்து ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் ஞாபகத்தில் இருக்கட்டும், சவாலாக இருந்தது தான். ஏன்னா 9 ஆஃப் பென்டிகல்ஸும் ஆமாம், யூ ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ, ஜீரோலேருந்து ஆரம்பித்து அப்படியே வளர்ந்து வளர்ந்து வந்தது. அப்புறம் திருப்பி அது முறிவுக்கு ஏற்பட்டது. அப்போ திருப்பி இங்கே சேர போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது கவனமாக ஆரோக்கியமாக இரண்டு மனசும் மனமிட்டு பேசி உரையாடுறது தான் மிகவும் நல்லது. முன்னாடி இந்த மாதிரி நடந்துச்சு, முன்னாடி நீயும் இந்த மாதிரி பண்ணுன, அந்த மாதிரிலாம் இருந்தது இல்லையா, அது மாதிரிலாம் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனமிட்டு ஆரோக்கியமாக பேசுங்க அப்படிங்கிறது தான் இந்த முழுக்க வாசிப்பு. ஸோ தடை அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. அவர்கள் உங்களுக்கு தொடர்பு கொள்ள தான் விருப்பப்படுறாங்க, ஆசைப்படுறாங்க. பட் they are taking their own sweet time. அவங்க வந்து நேரம் எடுத்துக்கிறாங்க. நான் வருவேன், நான் வந்து பேசுவேன், நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க. குரூப் 2 இது ஒரு பொதுவான வாசிப்பு. குரூப் 2 நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. வணக்கம் குரூப் 3. குரூப் 3 இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, உங்களை தொடர்பு கொள்ள அல்லது சந்திப்பதில் உங்கள் நபரை தடுப்பது எது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வாசிப்பு. ஆகையால குரூப் 3 தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது ஒரு பொதுவான வாசிப்பு. இங்கே யாரோட பேர் ராசில நம்ம இங்கே சொல்லி பார்க்கல, அதனால இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்துனது எடுத்துக்கோங்க, பொருந்தலை அப்படின்னா குரூப் 3 இந்த வாசிப்பை நீங்கள் தவிர்த்துருங்க. குரூப் 3 உங்களை தொடர்பு கொள்ள அல்லது சந்திப்பதில் உங்கள் நபரை தடுப்பது எது அல்லது என்ன. குரூப் 3 உங்களை தொடர்பு கொள்ள அல்லது சந்திப்பதில் உங்கள் நபரை தடுப்பது என்ன எது. வாட் இஸ் பிளாக்கிங்? ஓகே, இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் கார்டு அவங்களே கொடுத்துருக்குறாங்க. வாட் இஸ் பிளாக்கிங் ஸ்டாப்பிங் them டு கான்டாக்ட் யூ ஆர் டு மீட் யூ அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. உங்களை தொடர்பு கொள்ள சந்திப்பதில் உங்கள் நபரை தடுப்பது எது என்ன அப்படிங்கிறதுல என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இங்கே 3 செய்திகள் எடுத்திருக்கோம். குரூப் 3 தேவைப்பட்டதுன்னு நம்ம இன்னும் செய்திகளை எடுப்போம். சரி, முதல் செய்தி அவங்களே கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதனால முதல் செய்தி 10 ஆஃப் கப்ஸ். அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க, உன்னோடு நான் வந்து ஒரு நல்ல குடும்பம் எனக்கு வேணும் அப்படிங்கிறது ஒரு செய்தி. ஐ வாண்ட் டு ஹேவ் அ ஃபேமிலி வித் யூ, நான் உன்னோட சேர்ந்து ஒரு குடும்பம் எனக்கு வேணுங்கிறது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எல்லாருக்கும் இல்லை, குரூப் 3 குறிப்பிட்டவர்களுக்கு. உங்களுக்கு இந்த நபரோட பிள்ளைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த நபரோட பிள்ளைகள் இருக்குது, நீங்கள் முன்னாடி ஒரு குடும்பமாக தான் இருந்திருக்கீங்க, சந்தோஷமாக தான் இருந்திருக்கிறீங்க, நல்ல வீடு வாசல் பிள்ளைகள் கணவன் மனைவின்னு அழகான ஒரு குடும்பம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுதான் இங்கே. ஆனால் முதல் ஒரு செய்தி சொன்னது போல் இந்த நபருக்கு வந்து உங்களோட வந்து ஒரு ஃபேமிலி கிரியேட் பண்ணி உருவாகி நம்ம வந்து ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்கி நான் உன்னோட வாழணும் அப்படிங்கிறத இந்த நபர் மிகவும் ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இருந்தாலும் பார்க்கலாம் என்ன தடை என்ன நான் என்னங்க சொல்கிறது, இதுவும் 10 இதுவும் 10, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். இங்கே வந்து வாய்ப்புகள் இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த குரூப் 3 இந்த 10 ஆஃப் கப்ஸ் அண்ட் 10 ஆஃப் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் மன்னிக்கணும், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வைத்து பார்க்கும் பொழுது இந்த குரூப் 3 தேர்ந்தெடுத்தவங்க கிட்டத்தட்ட 10 பேர் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா 8 பேர் இவர்களோட குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்குது. ஏதோ ஒரு நேரம் நல்லா இல்லாதனால நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறதாக இங்கே சொல்லப்படுது. ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படிங்கிறது கர்மா அப்படிங்கிறது ஏதோ ஒரு சக்கர வாழ்க்கை, ஒரு அத்தியாயத்தில் இப்போது கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறீங்க, நேரம் நல்லா இல்லை, அதனால தான் கொஞ்சம் பிரிவு இங்கே ஏற்பட்டிருக்கு. ஆனால் 10 ஆஃப் கப்ஸ் அண்ட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் சொல்லும் பொழுது நீங்கள் மறுபடியும் இணைவீர்கள். நேரம் எல்லாம் கூடி வரும் பொழுது, நேரம் நல்லா இருக்கும் பொழுது இங்கே நீங்கள் கண்டிப்பாக இணைவீர்கள். நல்ல அதிர்ஷ்டம், நல்ல வாய்ப்புகளும் இங்கே இருக்குது. ஏன்னா இங்கே தடை அப்படிங்கிறது பெருசாக இங்கே எதுவுமே இது வரைக்கும் சொல்லலை. நம்ம இன்னும் இவங்களை பார்க்கல, இது வரைக்கும் இவர்கள் இருவரையும் வைத்து பார்க்கும் பொழுது தடை அப்படிங்கிறது இங்கே எதுவுமே இல்லை. வேற யாராவது தடை பண்ணுறாங்களா, 3வது நபர் இருக்காங்களா, இது வரைக்கும் இல்லை.
இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல வந்திருக்கு அப்படிங்கும் பொழுது நேரம் தான் நல்லா இல்லை, நேரம் தான் சரியில்லை, அதனால தான் யாரோடைய தசா புத்தியோ ஜாதகத்திலேயோ நேரம் நல்லா இல்லை அப்படின்னால தான் ஒரு பிரிவு கசப்பு, அதனால தான் நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறீங்க அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்கன்னு ஒழிய மித்தபடி நீங்கள் சேரவே மாட்டீங்களா கிடையாது. ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படிங்கிறது சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு, சேர போறீங்க, நேரம் எல்லாம் கூடி வரும், பொறுமை அப்படிங்கிறது இந்த ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் சொல்றாங்க. மூணாவது செய்தியும் பார்த்துருவோம், ஹேங்க்ட் மேன். அதே தாங்க, நான் உண்மையில சொல்றேன், நான் இப்போ இங்க என்ன சொல்லணும் அதே தான், பாஸ் அண்ட் ரிஃப்ளெக்ட் அப்படிங்கிறது. இந்த உறவு வந்து இப்பொழுது சும்மா நிறுத்த தான் பட்டிருக்குன்னு ஒளிய இது வந்து முழுமையாக இது வந்து முறிஞ்சிருச்சு, எப்படி சொல்றது, முழுமையாக எனக்கு இது வேண்டாம், எனக்கு நீ வேண்டாம் அப்படிங்கிறத இங்க சொல்லப்படலை. என்னால் அதை வந்து கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியும், முழுமையாக என்னால் சொல்ல முடியும். ஏன்னா ஹேங்க்ட் மேன் அப்படிங்கிறது நான் முன்னாடி சொன்னது போல் அதே தான், நேரம் நல்லா இல்லை, யாருக்கு நேரம் நல்லா இல்லை, ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், தசாபுத்தி பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த முறை இந்த நபருக்கு வந்து தடை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, தடையோ எதுவும் பெருசாக இங்கே சொல்லப்படலை, எல்லாமே நல்லா தான் இருக்குது. இவர்கள் இப்போ வந்து கொஞ்சம் பொறுமையாக போவோமே, என்ன அவசரம், ஆமாம் எனக்கு கொஞ்சம் நேரம் நல்லா இல்லை, என்னுடைய மனசும் இப்போ நல்லா இல்லை, எனக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது தனிப்பட்ட முறை, அதனால லெட்ஸ் டேக் டைம், நம்ம கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். இப்போ நான் உன்னோட சேர போறேன்னா எனக்கு ஆரம்பத்தில் இருந்த அதே ஒற்றுமை எனக்கு வேணும், அப்படின்னா நம்ம சேருவோம். அந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான ஒரு யோசனை தான் இவர்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. ஹேங்க்ட் மேன் அப்படிங்கிறது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், தான் மீது என்ன தவறுகள் இருக்கு, உன் மீது என்ன தவறுகள் இருக்கு, அதை திருத்திக்கிட்டு வாழ்வோமா அப்படிங்கிறது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். பாஸ் அப்படிங்கிறது நிறுத்தி நிதானமாகத்தான் நான் வர முடியும், என்னால் இந்த முறை நான் அவசரப்பட்டு நான் வர போறது கிடையாது, பொறுமை, எனக்கு நேரம் நல்லா இல்லை, எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது நான் கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிறது தான் த ஹேங்க்ட் மேன். அதே சமயத்தில் கொஞ்சம் பிடிவாதம் இருக்கலாம், யாரோ ஒருத்தருக்கு இங்கே பிடிவாதம் இருக்கு, இல்லை இது இப்படித்தான், அதனால இந்த பிடிவாதத்தை கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு பொறுமை இருந்ததுன்னா கண்டிப்பாக இங்கே நீங்கள் மறுபடியும் சேருவீங்க, கண்டிப்பாக அவர்கள் தொடர்பு கொள்ளுவாங்க, சந்திப்பீங்க அப்படிங்கிறது தான் நிச்சயம். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே இந்த நபரை தெரியும், ஒரு குடும்பம் இருக்கு, அல்லது இவர்களுக்கும் விருப்பம் இருக்கு, நான் உன்னோட சேர்ந்து வாழணும். ஏன்னா 10 of cups அப்படிங்கிறது ஒரு குடும்பம் கார்டு, ஒரு ஃபேமிலி கார்டு. அந்த ஃபேமிலின்னு சொல்லும் பொழுது நான் உன்னோட ஒரு எனக்கு வந்து உன் கூட ஒரு ஃபேமிலி இருக்கணும், நான் உன்னோட சேர்ந்து வாழணும், ஒற்றுமையாக வாழணும் அப்படிங்கிறது வாய்ப்புகள் இருக்கு, அதிர்ஷ்டங்களும் இருக்கு, பொறுமை தான் வேணும், பிடிவாதத்தை தூக்கி போட்டுருங்க அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க. நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்க போகிறோம், குரூப் 3 அந்த மேலே உள்ள செய்தியை எடுப்போம். அவங்க நமக்கு ஏதாவது அறிவுரை ஆலோசனை சில நேரத்தில் எச்சரிக்கை கூட இருக்கலாம், பார்ப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்க. குரூப் 3 கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், அதே தாங்க நான் ஒன்றும் இதில் வந்து மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸும் அதே தான், தே ஆர் ரெடி டு டேக் இனிஷியேஷன் டு கம்யூனிகேட் வித் யூ, உங்களோட வந்து பேசுறதுக்கு இவங்க தயாராக இருக்கிறாங்க. பட் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இவருடைய வாழ்க்கையில் இப்போ ஏதேனும் ஒரு தடை இருக்குது, அது வந்து அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தான். தனிப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லும் போது நம்ம முன்னாடி சொன்னது போல ஏதோ ஒரு நல்ல நேரம் நல்லா இல்லை, கசப்பாக இருக்குது, அது தானே ஒழிய இது பணம் பிரச்சனை மூணாவது நபர் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு இங்கே பெருசாக எதுவுமே அந்த மாதிரி சொல்ல வரல. பட் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்னு சொல்லும் பொழுது அதே சமயத்தில் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்கள் இருவரையும் நம்ம ஒப்பிட்டு பேசுவோம். இது எல்லாருக்கும் இந்த செய்தி இல்லை, வெரி வெரி சின்ன குரூப்புக்கு மட்டும்தான் இந்த வாசிப்பு. இவர்கள் வேறு ஏதாவது ஒரு உறவில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த உறவுலேருந்து வெட்டிவிட்டு விலகி வந்த பிறகு இவர்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுவாங்க. அது எல்லாருக்கும் அந்த செய்தியில் கொஞ்சம் பேருக்கு தான் அந்த செய்தி. அந்த நபரோட அவர்கள் வந்து என்ன கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸே வந்துட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒன்று அந்த நபரை விட்டு விலகி வந்துட்டாங்க, வரப்போகிறாங்க. இந்த 2 செய்தி தான். வந்த பிறகு தான் உங்களோட இங்கே சேர்ந்து வந்து மனமிட்டு பேசி எப்படி நம்ம வாழ போகிறோம், எதுக்காக நமக்குள்ள இந்த பிடிவாதம், நான் உன்னோட குடும்பம் பண்ணணும், நான் உன்னோட வந்து நிறைய பிள்ளைகள் நம்ம சந்தோஷமாக இருப்போமே, நல்ல ஒரு சந்தோஷமான வீடு இருக்கட்டுமே அப்படிங்கிறத வந்து பேச போகிறாங்க. பட் இந்த முறை இவர்கள் வந்து பேசும் பொழுது ரொம்ப லாஜிக்காக பேசுவாங்க, சின்ன பிள்ளைத்தனமான பேச்சு இவர்கள் கிட்ட கிடையாது. ஏன்னா கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்னு சொல்லும் பொழுது நீங்களே அவர்களுடைய இந்த டெரோவில் மட்டும் நீங்கள் அவர்களுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சோகமான முகம், ஏதோ சில விஷயங்கள் அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க வந்து வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னு இருந்திருக்கு, அவங்க அனுபவிச்சுட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த செய்தி சொல்லப்படுது. இவர்களுடைய வாழ்க்கையில் வேறு ஏதாவது உறவில் இருந்தாங்கன்னா அதெல்லாம் வெட்டி விட போகிறாங்க. அதன் பிறகு இங்கே வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு பிறகு நல்ல நேரம் எல்லாம் இங்கே அமையுது. அப்படி இந்த மாதிரி ஒரு நபரோடு அவர்கள் இல்லை அப்படின்னாலும் இவர்கள் இந்த முறை கரெக்டாக வந்து பேசுவாங்க.
இனிமேலும் நம்ம 2 பேரும் இப்படி தான் பேசணும், இப்படி தான் வாழணும். கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது லாஜிக்காக பேசுறது, சின்ன பிள்ளைத்தனமாக பேச மாட்டாங்க, ரொம்ப கரெக்டாக பேசுவாங்க, யோசிச்சு பேசுவாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்தும் பேசுவாங்க. அதுதான் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அந்த மாதிரி தான் வந்து உங்ககிட்ட பேச இருக்கிறாங்க. மறுபடியும் ஒரு வாய்ப்பு, எப்படி சேருவோமா, என்ன சொல்ற, நல்ல ஒரு குடும்பமாக நம்ம வாழலாம், சந்தோஷமாக இருக்கலாம், இன்னும் ஒரு வாய்ப்பு நீ கூட யோசி, பிடிவாத குணம் நமக்கு தேவையில்லை, விட்டு கொடுத்து போவோமே, அந்த மாதிரியான ஒரு பேச்சு தான் பேசுவோம். ஏன்னா கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது வெரி லாஜிக்கல் ஸ்பீச் அண்ட் மைண்ட் அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. இதுதான் இங்க வாசிப்பே முழுக்க சொல்லப்படுது. நம்ம இன்னும் கடைசி ஒரே ஒரு அறிவுரையை மட்டும் கேட்டுப்போம், இன்னும் ஒரு செய்தியை எடுத்துப்போம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். கடவுளே, உண்மையில சொல்றேன் பாருங்க, 6 of cups, there is a reconciliation. மறுபடியும் நீங்க இங்க சேர இருக்கிறீங்க. அதுதான் நம்ம ஆரம்பத்துல சொல்லிட்டோம் இல்லையா, இங்க வாய்ப்புகள் இருக்கு, அவர்கள் உங்கள் மீது ஆசைப்படுறாங்க, விருப்பப்படுறாங்க, சில பேருக்கு குடும்பம் இருக்கு. அப்ப இதே தான், அப்ப அவர்கள் வேறு ஏதேனும் தொடர்புல இருந்தாங்களோ அதுல இருந்து அவங்க வெட்டி விட்டாங்க, வெட்டி விட போறாங்க, அதன் பிறகு வந்து இங்க சேர போறீங்க. அல்லது எந்த ஒரு தொடர்புலையும் இல்லை, அவர்களுடைய நேரம் நல்லா இல்லை அப்படிங்கும் பொழுது அதிலிருந்து பிறகு வந்து மனமிட்டு பேசுறது, யோசிச்சு பேசுறது, விட்டு கொடுத்து போவோமே, குடும்பம் நல்லா இருக்கும், நானும் நீயும் நல்லா இருப்போம், இனிமேலும் நமக்கு நல்ல நேரம் தான் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதும் நீங்களும் அவர்கிட்ட புரிய வச்சு தான் பேசுவீங்க. ஏன்னா 2 10 அப்படின்னு, ஆமாம் மன்னிக்கணும், 2 10s நம்ம இங்கே பார்க்கும் பொழுது இருவருமே மனமிட்டு பேசுவீங்க. அண்ட் 6 of cups is all about reconciliation. அவர்கள் உங்களை இன்னும் மறக்கலை, அவர்களுக்கு உங்கள் மீது நிறைய அன்பு பாசம் இருக்குது. ஏன்னா கப்ஸ் அப்படிங்கிறது உணர்வுகள், அன்பு பாசம் உங்கள் மீது நிறையாவே இருக்குது. பாருங்களேன், ஆரம்பிக்கும் பொழுதும் கப்ஸ் தான், முடிக்கும் பொழுதும் உங்களுக்கு கப்ஸ் தான். அப்படிங்கும் பொழுது 6 of cups that is coming back together. பட் கப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இது மெதுவாக தான் நகரும், அவசரப்பற்றாதீங்க, பொறுமை, வந்து பேசும் பொழுது மனமிட்டு ஆரோக்கியமாக பேசுங்க. குரூப் 3 வாழ்த்துக்கள். இது ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.